இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கெல்லாம் ஒரே சர்ச்சு தான், அந்த பாஸ்டர் பேசுறது மட்டும்தான் உபதேசம், வேற வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் எங்கள் பாஸ்டர்லாம் எப்படின்னா வேறு எங்கேயும் போகவும் விட மாட்டாங்க. சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் சென்னையில் அப்போல்லாம் பீச்சில் சீரணி அரங்கத்தில் நிறைய கூட்டங்கள் நடக்கும், பேரின்ப பெருவிழா என்ன, ஒன்றுத்துக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க, யாருக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்கள் பாஸ்டர் பர்மிஷன் கொடுத்து எங்களை போங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங்க்கு அனுப்புனாங்கன்னா அது ரைனாட் பாங்கே மீட்டிங்க்கு மட்டும்தான் அனுப்புனாங்க, ஃபயர் கான்ஃபரன்ஸுக்கு. மற்றபடி எந்த மீட்டிங்க்கும் அவங்க எங்களை அலோவ் பண்ணது கிடையாது. காரணம் என்னென்னா அவங்க இந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு, எங்கே உண்மை நின்று எங்கள் இருதயம் விலகி விடுமோ, உபதேசத்தில் விழுந்துருவோமோ, எது கெட்ட உபதேசம் நல்ல உபதேசம் புரியாமல் நாங்கள் போயிடுவோமோன்னு அவங்க பயந்தாங்க. அதனால் நாங்கள் ஒரே உபதேசத்தை கீழ் வளர்க்கப்பட்டோம், அந்த உபதேசத்திலே நாங்கள் நிலை நிற்கப்பட்டோம். அப்படித்தான் சபை வளர வேண்டும், அப்படித்தான் சபை இருக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, அதாவது எக்ஸ்தலம் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பலதரப்பட்ட உபதேசங்கள் உங்களுக்குள் வருகிறது. இந்த உபதேசங்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். நிறைய உபதேசத்தை அப்படியே உள்வாங்கிக்கிறீங்க. அந்த உபதேசத்தோட வந்து இங்கேயும் உட்காடுறீங்க, இங்கே சொல்கிறதையும் கேட்குறீங்க, அங்கே சொல்கிறதையும் கேட்குறீங்க. நீங்கள் கேட்க வேணான்னு சொல்லலை, நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது, கேட்க வேணான்னு சொல்லலை. ஆனால் எது கர்த்தருடைய உபதேசம் எதில் இருக்கணும் அப்படிங்கிறதா முக்கியம். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை வழியில் நீங்கள் போகும்போது, ஆஃபீஸுக்கு போகும்பொழுது, நீங்கள் உங்கள் ஆஃபீஸில், உங்கள் வீட்டில், வேலை பார்க்குற படிக்கிற இடத்துல எத்தனை பேரோட வேணால் பேசலாம். ஆனால் உங்கள் இருதயம் உங்கள் கணவரை மட்டும்தான் நேசிக்கும், உங்கள் இருதயம் உங்கள் மனைவியை மட்டும்தான் நேசிக்கும். அவங்க எத்தனை பேசுகிறதும் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. அது அவங்களுக்குள்ள சொல்கிற வார்த்தை உங்களுக்குள்ள கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடாது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா கணவனுக்கு நீங்கள் துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த மனைவியினுடைய வார்த்தை, இன்னொரு பெண்ணுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து அவங்க பேசுறதுல உங்களுக்கு ஒரு கிளர்ச்சி உண்டாக தொடங்கிவிட்டால் மனைவிக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இன்னும் நீங்கள் சரீரத்தில் கூட சேர மாட்டீங்க, ஆனால் துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இதுதான் கற்புள்ள கன்னிகை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இயேசு தெளிவாக சொல்றாரு, விபச்சாரம் என்பது என்னவென்று சொன்னால் சரீரத்தில் என்னவதை குறித்து சொல்லவில்லை, இச்சையோடு கூட நோக்குவதை குறித்து பேசுகிறார். சில காரியங்கள் உங்களுக்குள்ளே வந்த உடனேயே அந்த உபதேசம், நான் இப்போ உபதேசத்தை குறித்து சொல்லுகிறேன், சிலருடைய தவறான உபதேசம் உங்களுக்குள்ளே வரும்போது அது உங்களுக்கு சரியாக்கப்பட்டு அதை செய்யலான்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சாலே நீங்கள் வழிவிலக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இன்னொரு உபதேசத்துக்கு பின்னாடி போக தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு இந்த உபதேசம் கொஞ்சம் கடினம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. இப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற புதிய ஏற்பாட்டு உபதேசம் கடினமான உபதேசம். அன்னைக்கே சொல்லிட்டான் அவன், இந்த உபதேசத்தில் யாழ் நிலை நிற்கக்கூடும் அப்படின்னு கேட்டான். கஷ்டம்தான், ஆனால் அந்த கஷ்டமான உபதேசத்தில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவள் தான் கற்புள்ள கன்னிகையாக கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். சில நேரத்தில் நமக்கு இந்த உபதேசம் அப்படியே கொஞ்சம் இன்னொரு உபதேசம் கேட்கும் போது நல்லா இருக்குது, அது கேட்கறது கொஞ்சம் லகுவாக இருக்குது, அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அங்கே அந்த சபைக்கு போனால் நல்லா இருக்கும். ஒருத்தர் சொன்னாங்க, அந்த சர்ச்சுக்கு ஏன் போகிறாங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை விட்டுட்டு அந்த சபைக்கு போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் பாவம், பரிசுத்தம், பரலோகம், நித்திய ஜீவன் இப்படியே பேசுகிறாரு பாஸ்டர். அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டேன். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் மெசேஜை கவனித்து பாருங்க பாஸ்டர், 2 வசனம் தான் பேசுவார், ஆனால் நிறைய கதை சொல்லுவார். யோசித்து பாருங்க, இங்கே சத்தியம் பேசுறது கேட்கறது கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த கதை, இந்த நான் பேரபிள்ஸ் வேணான்னு சொல்லலை, அதோடு கூட சொல்லக்கூடியதான ஓமையான காரியங்கள் வேணான்னு சொல்லலை, அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கடைசியில் போய் அந்த சபையை பார்த்தா அது வேறு விதமான உபதேசத்துக்குள்ளே கொண்டு போகுது.